தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிமணி என்னுடைய பேர். மரமலர் பகுதியை சேர்ந்தவர். எழில் வனம் அறக்கட்டளை. மரம் நடுறதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு. மரம் நடுறதை பற்றினா எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரையும் தினமும் மரம் நடணும்னு நம்ம சொல்ல விரும்பலை. அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்று நட்டாலே, உங்கள் குழந்தைக்கு பிறந்தநாள், உங்களுக்கு பிறந்தநாள், உங்கள் மனைவிக்கு பிறந்தநாளுன்னும் போது ஒவ்வொரு மரக்கன்று நட்டாலே நம்ம நாடும் நம்ம மண் வளமும் செழிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிறந்த நாளைக்கு நீங்கள் நடும்போது உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சு நடும்போது அடுத்தடுத்து அந்த குழந்தைங்களுக்கும் அந்த உணர்வு வரும். அடுத்தடுத்து அடுத்த தலைமுறை அது போய் சிறப்பாக சேரும். மரங்களும் நிறைய வளரும். பூமியும் பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கே பார்த்திங்கன்னா மிகவும் ஆண்டுதோறும் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு வெயிலுன்றாங்க. அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு வெயில் சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இப்படியே வரும்பொழுது பார்த்திங்கனாக்கா பூமி நாசமாகிடும். பூமி நாசமாகிடுச்சுன்னா அது மிஷின் கிடையாது, இயந்திரம் கிடையாது உடனே சரி பண்ணி மறுபடியும் ஓட்டுறதுக்கு. ஒரு முறை அது அழிவை நோக்கி போச்சு அப்படின்னா மீண்டும் புதுப்பிக்கணுன்னாக்கா முடியுமா முடியாதான்னு தெரியல. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல காலத்துலேயும் வாழ்ந்தோம், இப்போ அழிந்து கொண்டு இருக்கிற காலத்துலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லதை செய்யணும், நல்லதை சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செய்து வீட்டுக்கு ஒரு மரம் கிடையாது, இப்போ காலம் கடந்து போச்சு சரிங்களா. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றைக்கி குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா மாதத்துக்கு 4 வருஷத்துக்கு 4 பிறந்த நாள் வருது, 4 மரக்கன்னாச்சு நடுங்க. இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப அழிவை தான் நம்ம சந்திப்போம். அது பார்த்துங்க ஐயா. நன்றி, வணக்கம்.